ஹாய், எல்லாருமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஜெர்மனிக்கு வாங்க, நிறைய இங்கே ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இங்கே வந்து பார்த்தா அங்கே ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸே இருக்காது. அது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க எல்லாருமே என்ன சொல்கிறாங்க, ஐடி டிபார்ட்மெண்ட்டில் வேலை இருக்குது, அதில் வேலை இருக்குது, இதில் வேலை இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதாவது நம்ம ஊர்லலாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த பிஎஸ்சி பண்ணுறோம்ல, ஃபார் அன் எக்ஸாம்பிள் நம்ம கம்ப்யூட்டர் சயின்ஸ்னு இல்லாமல் மெட்டீரியல்ஸு, ரினியூவபிள் ரிசோர்ஸு, ஜாகிரஃபி, சோஷியல் அந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குல்ல. ஸோ அதுக்கெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய ரிசர்ச்சிங் சென்டரே இருக்குது. ஸோ அதிலெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆள் இல்லை. ஏன்னா இங்கே இருக்கவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்ன கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, இவங்க வந்து கிளாஸில் படிக்கிறப்போ ஃபுல்லாகவே இந்தியன்ஸ் தான் இருக்காங்க, அவங்க போகிற டிகிரி எல்லாம் என்னன்னு கேட்டு பாருங்க. எல்லாருமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒன்று கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஃபீல்டாக இருக்கும், இல்லைனா பயோமெடிக்கல் ஃபீல்டாக இருக்கும். ஸோ ஆக்சுவலாக இங்கே நிறைய விஷயம் இருக்குது, யாருமே அதை வந்துட்டு தெளிவாக சொல்ல. ஸோ இதை வந்துட்டு எனக்கு ஒரு பிஹெச்டி ஸ்டூடெண்ட் வந்து நான் அவர்கிட்ட ஒர்க் ஸ்டூடெண்ட்டுக்கு மெசேஜ் பண்ணியிருந்தேன். ஸோ அப்போ அவர் தான் சொன்னார், எதுக்கு ப்ரோ இங்கே வேலை இருக்குது அப்படின்னு கேட்டால், இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் தான் வேலை இருக்குது. ஏன்னா நம்ம ஊரில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு டிகிரியில் படிப்பாங்க, அதுக்கு ரிலேட்டடான ரிசோர்ஸ் வந்து நம்ம ஊரில் இருக்காது. ஸோ அதால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வேறு டிகிரி வேறு எதுனா இது பண்ணிவிட்டு, ஆனால் அவங்களுடைய ஃபீல்டு இன்ட்ரெஸ்ட் எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டான ஒன்று. அதுக்கெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கே சோர்ஸ் நிறைய இருக்குது. ஸோ அதுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஜெர்மனும் தேவை, சில டைமில் வந்துட்டு ஜெர்மன் தேவையில்லை, பட் அட்லீஸ்ட் B1 வந்து கற்றுட்டுவாங்க. அதே மாதிரி எதெல்லாம் நம்ம ஊரில் வந்து டச்சே பண்ண மாட்டாங்களோ, அதெல்லாம் ரெகக்னைஸே பண்ணலையோ, அதுக்கெல்லாம் இங்கே வந்து தனியான ரிசர்ச் சென்டர்ஸ் இருக்குது, ரிசர்ச் டிபார்ட்மெண்ட் இருக்குது. அவங்கெல்லாம் தான் முக்கியமாக ஸ்டூடெண்ட்ஸை தேடிட்டு இருக்காங்க. என்னால் அதுக்கு அப்ளை பண்ண முடியல, ஏன்னா எனக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதோடைய பேக்ரவுண்ட் நாலேஜ் இல்லை. ஸோ அது இருந்துச்சுன்னா என்னாலே போய் சேர முடியும், அதுக்கு நல்லா பேவும் பண்ணுறாங்க. ஸோ அதாவது உங்களுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா மறக்காமல் நீங்கள் டாட் வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் தேடி கண்டுபிடிங்க, யாரையும் நம்பாதீங்க. ஏன்னா நீங்கள் தேடினீங்கன்னா தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அந்த ஒரு பயத்தை விட்டுட்டு நீங்களாக ட்ரை பண்ணுங்கள். ஸோ வேறு எதனா டவுட்ஸ் இருந்தால் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள், ஐ வில் டெக்ஸ்ட் யூ. ஸோ அதான் முக்கியமாக கன்வே பண்ணணும்னு நினச்சேன், அதில் வந்து ஒரு வீடியோ